composition window. இந்த composition windowல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க இந்த traffic.mp4 அல்லது video playback 2.mp4 அப்படிங்கிற ரெண்டு ஃபுட்டேஜ் உள்ள கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? இந்த ஃபுட்டேஜை நான் இப்போ ஒர்க் பண்ணி பார்க்க போறேன். எப்படின்னா, முதல்ல இந்த டிராஃபிக்கை கிளிக் பண்ணி கொண்டு வந்து இந்த composition windowல drag பண்ணி drop பண்ண போறேன். பாருங்க, இப்போ நீங்க உள்ள கொண்டு வரலாம். இப்படி நீங்க கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க உள்ள ஃபுட்டேஜ் கொண்டு வந்ததுமே இதோடைய டியூரேஷன், இந்த வீடியோவுடைய நீளம் எல்லாமே உங்களுக்கு இங்க கீழே வந்திருக்கும். இப்போ நீங்க இதை ப்ளே பண்ணி உங்களுக்கு பார்த்துக்க முடியும். இந்த ஃபுட்டேஜில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன மாதிரியான வீடியோ அது அப்படிங்கிறத நீங்க இதில் பார்த்துக்க முடியும். அல்லது இங்க செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபுட்டேஜ் நீங்க முதல்ல இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இங்க டிராக் பண்ணி போட்டீங்க இல்லைங்களா? மறுபடியும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்றேன். அதற்கு பதிலாக டைரக்டா நீங்க இழுத்து கொண்டு வந்து இந்த composition விண்டோல இங்கே நீங்க போட்டுடலாம். பாருங்க, ஃபுட்டேஜ் இப்போ உங்களுக்கு கரெக்டா இங்க வந்திருக்கு. ஆனா நம்மளுடைய ஃபுட்டேஜ் பாருங்க, மொத்தம் 6 வினாடிகள் மட்டுமே தான் பிளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். நம்ம composition முதலே ஞாபகம் இருந்திருக்கும். இப்போ நான் மறுபடியும் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதே composition போய் composition settings போறேன். இந்த composition settingsல 7 வினாடிகளுக்கு பதிலாக 20 வினாடிகள் கொடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மொத்த வீடியோவை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு composition window தெரியல பாருங்க, ஏன்னா ஜூம் ஆயிருக்கு. ஜூம் மைனஸ் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க உங்களோட வீடியோ. தெரியுது இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்குது. இன்னுமே நீங்க அதிகப்படுத்த முடியும். composition settings போய்க்குங்க, அல்லது Ctrl K அதுக்கு ஷார்ட்கட். இப்போ 20 பதிலாக 40 கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் ஜூம் ஆயிடுச்சு, மைனஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, உங்களால் இப்படி ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ எந்த பொசிஷன் நீங்க போகணும்னு நிற்கீங்களோ அந்த பொசிஷனுக்கு நீங்க இதை கொண்டு வைக்க முடியும். இதனுடைய பெயர் கரண்ட் டைம் இண்டிகேட்டர். நீங்க மவுஸ் அது மேல வச்சோன்னே சொல்லுது பாருங்க, கரண்ட் டைம் இண்டிகேட்டர். 12வது நொடியில இந்த வீடியோ எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அதுக்கடுத்து 14வது நொடியில எங்க இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு பேரு தான் டைம் லைன். எந்த டைமுக்கு என்ன வீடியோ வரணும் அப்படிங்கறத நீங்க பாக்கறதுக்கு இது பயன்படுறதுனால இதற்கு பெயர் டைம் லைன் கொடுத்திருக்காங்க. இந்த டைம் லைன்ல பாருங்க, 0 செகண்ட்ல இருந்து 40 செகண்ட் வரைக்கும் எவ்வளவு செகண்ட் இருக்குதோ எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குது. இப்போ உங்களுக்கு உதாரணமாக நீங்க 32வது செகண்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, 32 வந்திருக்கீங்க. ஆனால் அது கரெக்டா 32 இருக்குதா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இதே composition விண்டோல உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டைம் கொடுத்துருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன வேணும்னு கொடுத்துக்கலாம். 32 வேணும்னு நினைக்கிறீங்களா அல்லது 33 கிடைக்கிறீங்களா கொடுத்துக்கலாம். 32. இதற்கு அடுத்து இப்போ நான் 36 போகணும்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டாக அதில் வந்து 36 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க, உங்க கரண்ட் டைம் இண்டிகேட்டர் அதாவது CTI இங்க வந்து நின்றுச்சு பாருங்க. சரிங்களா? இது composition உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த composition எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேயர் பேஸ் பண்ணி தான். போட்டோஷாப்ல எப்படி உங்களுக்கு அவுட்புட் விண்டோ நடுவில் இருக்கும், லேயர் சைட்ல இருக்கும் இல்லைங்களா? அதே லேயர் விண்டோ தான் உங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இங்க இந்த லேயர் விண்டோல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீங்க எந்த டைம்ல இருக்கீங்க அப்படிங்கறதும் தெரியும். அது மட்டும் இல்லாம முதல்ல எந்த லேயர் இருக்குது, அதற்கு கீழே என்ன லேயர் இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இந்த லேயர் விண்டோவை பற்றி இன்னும் தெளிவாக அடுத்த லெசன்ல பார்ப்போம். இப்போ இந்த composition விண்டோலயே பாருங்க, இந்த composition விண்டோல நீங்க ஜூம் பண்ணிக்க முடியும். இப்போ 50% இருக்குது, இதை நீங்க 100% நீங்க இது பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். அது 400% வச்சுக்கலாம், அல்லது ஃபிட் அப் டு 100% நீங்க வச்சுக்கலாம். கரெக்டா உங்களுக்கு 100% உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணும். இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது நீங்க எடுத்திருக்க வீடியோவுடைய குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்றது மிகவும் சிரமமாக இருக்கும். அப்ப நீங்க உங்க குவாலிட்டி குறைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஃபுல் இருக்கு, நான் ஹாஃப் வைக்கிறேன், குவாலிட்டி குறைஞ்சிருக்கு. மறுபடியும் நான் இதை 1/3 வைக்கிறேன், மறுபடியும் 1/4 வைக்கிறேன், குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே குறைஞ்சிருக்கும். ஆனால் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ணி பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் ஈஸியாக ப்ளே பண்ணி காட்டும். நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃபுல்லுக்கு நீங்கள் வந்துடலாம். அதற்கு இந்த குவாலிட்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு பயன்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் கேமரா, இப்போ எந்த கேமராவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குது.
இந்த கேமரா விஷயத்தை நம்ம மறுபடியும் இன்னொரு லெசனில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக எத்தனை வியூ உங்களுக்கு தேவைப்படுது, இது சிங்கிள் வியூ இல்லை உங்களுக்கு 2 வியூ தேவைப்படுதா 2 வியூ நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு மேலும் கீழுமா வேணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிகல் இந்த மாதிரி எப்படி வேணும்னு வச்சுக்கலாம். 4 டாப்பு பாட்டம் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இது 3D சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வியூ இருந்தால் போதும், சிங்கிள் வியூ மட்டும் வச்சுருக்கேன். மேலும் வேறு சில விஷயங்களை பற்றியும் இந்த காம்போசிஷன் விண்டோ டைம்லைனோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். இந்த லெசனில் நம்ம லேயர் விண்டோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேயர் விண்டோவில் பாருங்கள், முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கும் உங்களுடைய கரண்ட் டைம் இண்டிகேட்டரோட பொசிஷன். இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டர் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க இல்லையா, அதை இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணி வேல்யூ நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு 3வது நோட்டியில் போய்க்குன்னா 3வது போய்க்கும். நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணி மாற்ற முடியும், அல்லது இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம் மேனுவலாக, அல்லது வேல்யூவாக நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், உதாரணத்திற்கு நான் இன்னொரு வீடியோ உள்ளே கொண்டு வரேன், கீழே போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 வீடியோ இருக்குது பாருங்கள், 2 வீடியோ இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற வீடியோவில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்னா மேலே இருக்கிற லேயர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அதற்கு கீழே இருக்கிற லேயர் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ தெரியணும்னா என்ன பண்ணுவோம்னா, மேலே இருக்க லேயருக்கு பாருங்கள் விசிபிலிட்டி இருக்குது. இந்த விசிபிலிட்டி நீங்கள் ஆஃப் பண்ணணும். அது ஒரு கண் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது ஆஃப் பண்ணால் மேலே இருக்கிற லேயர் ஆஃப் ஆயிரும். அதுக்கு அடுத்து தான் என்ன லேயர் இருக்கோ அது உங்களுக்கு சீனில் தெரியும் பாருங்க. ஸோ கீழே இருக்கிற லேயர் அடுத்தது தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டோடைய சைடு விங் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. வேற மேல இருக்கிற லேயரோட கண் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பழையபடி வந்துடும். இந்த மாதிரி லேயர் பை லேயரா உங்களுக்கு யூஸ் பண்றதுனால தான் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு லேயர் பேஸ்டு காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்குவாங்க. லேயர் பேஸ்ட் அப்படிங்கிறது ஃபோட்டோஷாப் மாதிரியே தான். எந்த லேயர் மேல இருக்குதோ அது உங்களுக்கு அவுட்புட்ல தெரியும், கீழே இருக்கிற லேயர் உங்களுக்கு அவுட்புட்ல தெரியாது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் விண்டோல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த லேயரில் உங்களுக்கு ஒரு 2 லேயர் மட்டுமே இப்பொழுது இருக்கிறதுனால நம்மளுடைய வேலை சுலபமாக முடியும். ஆனால் இப்போ உங்களுக்கு 100 அல்லது ஒரு 200 லேயர் இருக்குது அப்படின்னா அந்த லேயர் அந்த லேயருடைய நேம் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் டைப் படிச்சுக்கலாம். பாருங்க, டைப் படிக்கும்போது உங்களுக்கு காட்டும் பாருங்க, வீடியோ பிளேபேக் இங்கே காட்டுது. வேண்டாம்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சர்ச்சிங் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தேடல் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டாகல் ஸ்விட்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டாகல் ஸ்விட்சஸ் ஆர் மோட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேயர் விண்டோவில் வேறு சில மோடுகள் உங்களுக்கும் புதிதாக தோன்றும். இந்த மோட் எதுக்காக பயன்படுது அப்படின்னா மேல இருக்கிற லேயரும் அதற்கு அடுத்ததாக இருக்கிற லேயரும் எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத இந்த மோடு உங்களுக்கு சொல்லும். ஸோ இந்த மேல இருக்கிற லேயர் அடுத்த இருக்கிற லேயரோட எந்த மாதிரி கம்பைன் ஆகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும். உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பார்த்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே உங்களுக்கு மோடாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 1, 2 அப்படி கொடுத்துருப்பாங்க. நான் இன்னும் வேறு சில விண்டோ உள்ள கொண்டு வர போகிறேன், அதாவது ஃபுட்டேஜஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை கொண்டு வந்து லேயர் விண்டோவில் போட்டுக்கிறேன். மறுபடியும் வேறு சில பிக்சர்ஸ் உள்ள கொண்டு வர போகிறேன். அடுத்து இதையும் கொண்டு வந்து உள்ள போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லேயர் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த 4 லேயரில் 3வது லேயர் இப்போ நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அல்லது உங்களுடைய கீபோர்டில் ரைட் சைடில் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பர் பேடில் 3 ப்ரெஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த லேயர் செலக்ட் ஆகும். ஸோ 1வது 2வது 3வது 4வது இந்த மாதிரி நீங்கள் எந்த பட்டன் அமுத்துறீங்களோ அந்த 4வது லேயர் உங்களுக்கு செலக்ட் ஆகி காட்டும். இது உங்களுடைய செலெக்ஷன் முறையை மிக மிக சுலபமாக முடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து உங்களுக்கு பேரண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ராக் மேட் இதெல்லாமே இருக்குது. இதை பற்றி நம்ம தெளிவாக மறுபடியும் வேறு சில லெசன்களில் சந்திப்போம்.